Hi guys, so welcome back to Mass Bros YouTube channel. Okay, நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதுதான் எஸ் தெரியுது உங்களுக்கு. ஓகே, மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும். MMBT சொல்லுவாங்க இல்லையா நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்ட. ஓகே, நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெல்லூர் ட்ராவல் பண்ணோம். அந்த விளாக் செம்ம ஹிட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் நெல்லூர் விளாக்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு கவர் பண்ணி நம்ம எப்படி KCBTக்கு போட்டோமோ சரி KCBT CMBT அது ஒரே விளாகாக கவர் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி MMBT நான் கவர் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை கவர் பண்ணுறதுக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே, உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த இடம் எப்படி கட்டுமானம் ஆச்சு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து உள்ளே போய் நான் சொல்கிறேன். இதோட ஹிஸ்ட்ரிஸ் அது என்னென்ன ஏது எத்தனை எல்லாமே நான் அதாவது ஏரியா சரௌண்டிங்லாம் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்கிறேன். என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? மறக்காமல் இந்த வீடியோ அதாவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைட்டாக பலருது வேறு எதுவும் இல்லை. நம்ம இன்றைக்கி தனியாக வரல, நம்ம கூட எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதுக்கு அதாவது 2.2 vlog பண்ணுறதுக்கு நம்ம கூட BTB நான் வந்திருக்காரு. ஆஃபீச்சு ஓடுமா ஓடிந்தாரு. ஸோ BTB நான் வந்திருக்காரு. ஓகே, ஸோ அவருக்கு இது 2.0, நமக்கு இது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு போன தடவை வந்தப்பே பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் தெளிவாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்கிங் ஸ்லாட் பற்றி பார்த்தலாம். MMBTயில் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் இருக்குது. அதோட ரேட் அண்ட் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கிங் ஸ்லாட் ரேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டோட ரேட்ஸு. ஓகே, ஸோ நம்ம அப்படியே மாதவரம் மஃபசல் பஸ் டெர்மினஸ்க்கு உள்ளே போகலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உள்ளே போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்குது. இதில் ஆடு போடுவாங்களா இல்லை பஸ்ஸு போடுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே போடல. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஏன்னா உங்களுக்கு MTC ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக MTC ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டு ஏறணுன்னா நீங்கள் உள்ளே வந்து ஏறிக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே வந்தோடனே போன வீடியோலேயே காட்டியிருப்பேன், பட் நான் தெளிவாக காட்டல, சும்மா அப்படியே காட்டியிருப்பேன். இதில் என்னென்ன இருக்குது நம்ம பேசியே காட்டலாம். நான் சொல்கிறேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பற்றி பார்த்தீங்கன்னா திருச்சி, திருவண்ணாமலை, அரியலூர், ஜெயங்கொண்டம், போலூர், வந்தவாசி, கும்பகோணம், சேலம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, செஞ்சி அது இங்கிலீஷில் ஜிஞ்சின்வாங்க, விழுப்புரம். அதாவது அந்த பஸ்ஸுங்களோட ஃபர்ஸ்ட் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு இங்கே 4 மணிக்கும், லாஸ்ட்டு பஸ்ஸு அதாவது 10 மணிக்கும் தான் இருக்குது. போலூருக்கு 5 மணிக்கும் லாஸ்ட்டு பஸ்ஸு 10 மணிக்கும், புதுச்சேரிக்கு 6:30 மணிக்கும் லாஸ்ட்டு பஸ்ஸு 10 மணிக்கும், செஞ்சிக்கு 10 மணிக்கும் லாஸ்ட்டு பஸ்ஸு அதாவது ஸோ காலைல 10 மணிக்கும் நைட்டு 10 மணிக்கும், திருச்சிக்கு காலைல 6:15க்கும் நைட்டு 10 மணிக்கும், அரியலூர் ஜெயங்கொண்டமுக்கு 8:15க்கும் 9 மணிக்கும், 6:45 10 கும்பகோணம், சேலமுக்கு 6:30 9:30 சேலம், கள்ளக்குறிச்சி 5:50 9:15, விழுப்புரம் 5:50 9:15. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸில் இங்கே பஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்திரா சைடு போயிடுங்க. 2 ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே வரும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆந்திரா சைடு. அதாவது திருப்பதி முதல் பஸ் 4:20க்கு, லாஸ்ட்டு பஸ் 10:40க்கும், நெல்லூர் 6:45க்கும் 10 மணிக்கும், சத்தியவேடு முதல் பேருந்து 6:05க்கும், லாஸ்ட்டு பேருந்து 7:45க்கும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு 5:05க்கும், லாஸ்ட்டு 9:05க்கும். TSRTC அப்படின்றது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது தெலுங்கானா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டோடது தான். சென்னைக்கும் ஹைதராபாடுக்கும் லஹாரி AC பஸ்ஸஸ் இருக்குது. அதோட டைமிங்ஸு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு சென்னை இந்த டைமிங், சென்னை டு ஹைதராபாத் டைமிங். உள்ளே போகலாம். கொஞ்சம் வெளியே இவ்வளோ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு. ஆக்சுவலாக அதில் ஓப்பனிங் டேட் பார்த்துருப்பீங்க 10/10/2018. அப்போது திறந்து வச்சுருக்காங்க. APSRTC ரிசர்வேஷன் கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே தெரியல. நான் அந்த சைடு வெளியே வரும்போது உங்களுக்கு இருந்தால் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஒரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிராசரி ஷாப் மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். லேஸு அது எதுன்னு இருக்கும்.
உங்களுக்கு அதுக்கான ஒரு இடம். இதுவுமே அந்த மாதிரி ஒரு கடை தான். ஸ்நாக்ஸ் கிடைக்கும். A few hours later. இப்போ நம்ம இருக்க இடம் MBT இல்லை, CMBT. ஓகே, ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு நான் ஆரம்பிக்கும் போது எங்கெங்கேயோ ஆரம்பித்து கடைசியில் எங்கெங்கேயோ தான் முடிஞ்சுது. நேற்று நாங்கள் ஆக்சுவலாக நானும் பரத்தனாவும் பிளான் பண்ணது எங்கன்னா ஆவடி போகலாம், 40H அப்படின்ற ஒரு பஸ்ஸை கவர் பண்ணணுன்றதான் பிளான். சரி, ஒரு நாள் சண்டே வீட்டில் இருக்கோம், ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரிப்பு காலைல கிளம்புனா மதியம் லஞ்சுக்கு வர மாதிரி ஒரு ட்ரிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி 40H அப்படின்ற பஸ்ஸு, அது ஃபுல்லாக நிறையா காலேஜஸ் கடந்து போவோம் அந்த பஸ்ஸு, நிறைய காலேஜஸ். ஸோ அதை கவர் பண்ணலான்றதான் பிளான். சரி, அங்கே போனோம். சரி, அந்த பஸ்ஸு எடுக்க விடுவானா எடுக்க விட மாட்டானான்ற ஒரு சந்தேகம் நிறைய இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு MMBT காட்டலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அவருமே நான் 2.0 பண்ணணும்ப்பா அப்படின்னாரு. ஓகே, பிளான் அப்படியே மாற்றி MMBTக்கு அப்படின்னு சொல்லி MMBTக்கு மாத்திரமா MMBT போனோமா, அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோம். MMBT அது வரும் உங்களுக்கு. MMBT போய் இறங்கி MMBT எடுக்க ஆரம்பித்தோம். இன்ட்ரோலாம் எடுத்து உள்ளே போய் சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தவர் வந்து பேசினார், அப்பா வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம். இல்லை எடுக்கக்கூடாது, பர்மிஷன் கிடையாது. சரி, ஓகே அப்படின்னு வச்சுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் செக்யூரிட்டி வந்தார். செக்யூரிட்டி ஒருத்தர் வந்துட்டு, வீடியோவில் எடுக்காதீங்கப்பா, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம எந்த விஷயமும் தப்பாக சொல்ல போகிறதே கிடையாது. தப்பாக நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கோம் சொல்லுங்கள்? ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம அதை சொல்லுவோம், எதுவுமே நம்ம தப்பாக சொல்ல மாட்டோம். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ரயில்வேஸை வந்து இது நம்ம ப்ரொமோட் தான் நிறையா பண்ணுறோமே தவிர என்றைக்குமே டீகேட் பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன இல்லையோ நம்ம அதை மட்டும்தான் சொல்லுமே தவிர, நல்லா இல்லைனா கூட அதை எப்படி மேனேஜ் பண்ணி சொல்லணுன்றதான் எங்களுக்கு. பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேர் வீடியோவும், ஐயோ தூக்கிட்டு போயிடுவோம் போல பஸ், அந்த மாதிரி அவங்க எங்களை பார்த்துட்டு அந்த ஃபீலிங் எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எதுக்கு நம்ம மறுபடியும் போய் எடுத்து அவங்க மறுபடியும் வந்து சொல்கிறதுல எங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே நாங்கள் பிளான் பண்ணது ஆவடி. தம்பி நம்ம சொல்லியிருப்போம், நம்ம ஆவடி பிளான் பண்ணோம். சரி, அதுக்கு மேலே மாதவரம் போயிட்டு அங்கே இருக்கிற இவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னாங்க. அவங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, சரி அது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, அந்த பிளானை ட்ராப் பண்ணலாம். எப்படின்னா, சரி நம்ம மாதவரம் போகிறோம், மாதவரத்துலேருந்து நம்ம கோயம்பேடு வர்றதை காட்டலாம், அதெல்லாம் பிளான்லாம் இருந்தது. அந்த மைண்ட் அப்செட்டில் நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஸ் கிளம்பிச்சு, அதிலே ஏறணும். இப்போ இங்கே வந்து நிற்கிறோம், எனக்கு புரியல. ஏன்னா மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஆல்ரெடி போயிட்டு நம்ம பஸ்ஸு நெல்லூர் பஸ் எடுத்துருக்கோம். அண்ணாவும் 2-3 பஸ்ஸு பண்ணியிருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது
அதாவது நெல்லூர் போகும்போதும் நம்ம நிறைய ஃப்ரீயாகவே காட்டியிருப்போம். நெல்லூர் பஸ் ஏறும்போது நம்ம அவ்வளோ ஃப்ரீயாக நின்று இன்ட்ரோ எக்ஸ்ட்ரோலாம் எடுத்து சில சமயம் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுங்கன்றாங்க, சில சமயம் இந்த மாதிரி நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ குழுவை பொறுத்து மாறுது எல்லாமே. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மைண்ட் செட்டு, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசினா கூட அவங்க ஏதாவது ஒரு குறை நம்ம கிட்ட கண்டுபிடிச்சாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நம்ம இவ்வளோ நம்ம வீடியோஸ் போட தான் இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்லையும் இது மாதிரிலாம் வழி இருக்கா, எத்தனை மணிக்கு கிளம்புது, என்ன டிக்கெட் ஃபேர், என்ன இப்போ நம்மளுக்கு அட்வான்ஸாக நம்மளுக்கு தெரியுது. ஒரு பஸ்ஸில் ஏறோம்னா இப்போ இங்கே கரெக்டாக இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கிளம்பாக்கத்துலேருந்து நம்ம கண்ணகி செலவு வரோம்னா 39 ரூபா டீலக்ஸ். இதே ஏசியில் வந்தீங்கன்னா 60 ரூபா. இதுக்கு நீங்கள் டக்குனு அங்கே போய் கேட்கும் போது என்ன சில்லற என்ன ஏதுன்னே தெரியாமல் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கேதரிங்க்கு எவ்வளவோ சொல்கிறோம். அது அவங்களுக்கு புரியுதா இல்லையா, ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ கூட தப்பு சொல்றேன்னா ஒருத்தருக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கலாம். சில பேர் நல்லாவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. யாருமே அதெல்லாம் அதுவுமே நம்ம போன தடவை நெல்லூர் போகும்போது யாருமே வந்து அந்த இடத்து சொல்லவே இல்லை, சப்போர்ட் பண்ணல. நம்ம இதுக்கு முன்னாடி பஸ் லாகும் நம்ம நிறைய பண்ணதில்லை, ஆனால் அண்ணன் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ண வரைக்குமே யாருமே வந்துட்டு இது பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. சரி, ஏதோ ஒரு சமயங்கள் இப்படிதான் நடக்கும். ஓகே, ஸோ அதனால நாங்கள் அப்படியே கிளம்பி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து ஏதாவது வீட்டுக்கு போகும்போது ஏதாவது பார்க்கலாம், இங்கே ஏதாவது பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்ன நடந்தது ஏதுன்னு உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, போனோம் எடுத்தோம் அப்படின்ட்டு விடாமல் கரெக்டாக என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு vlog-ஆவே ரிலீஸ் பண்ணிடலாம். இதை ஆக்சுவலாக டெலிட் பண்ணிடலாம் தான் பிளான் பண்ணிச்சு. இல்லை வேணாம், எதுக்கு நமக்கு போனோம் அப்புறம் போனதுக்கு வேல்யூவே இல்லாமல் ஆகிடும், அதனால் எடுத்து சொல்கிறேன். ஓகேங்க, ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பலை மீன்ஸ் இன்னொரு நாள் போய் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது அங்கேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுற போது ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம மார்க்லூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த vlog-ல உங்களை நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் திவேஷ் அண்ட் பட்ஜெட்